Bismillahirrahmanirrahim. Allahumma rabbi shrah li sadri. அடுத்து அசீஸா போட்டேன். அசீஸ் அபாலா அடுத்து 1899 பிறந்து 1973 வஃபாத் ஆயிருக்கிறாங்க. ஓகே, هو شاعر مصري يعد رائد حركة المصرية الشعرية بعد أحمد شوقي. அஹமத் ஷவுக்கிக்கு அப்புறம் ராயிது யாருன்னு கேட்டா இவர் தான். இன்னொரு இடத்துல ஹலிஃபான்ற வார்த்தையே வந்துச்சு. ஹலிஃபா பேத அஹமத் ஷவுக்கி மஸ்ரிகா அப்படின்ற ஏதோ ஒரு வார்த்தையை சேர்ந்தே வந்துச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அந்த இடத்துல. அப்புறம் தான் இங்க பேத அஹமத் ஷவுக்கின்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம்ன்றது புரிஞ்சிச்சு. ராயிது ஹரக்கத்தின் மஸ்ரிகியா மூமெண்ட் இவருக்கு அப்புறம் அது யாரு பார்த்தான்னா அசீஸ் அபாலா தான் பார்த்தாரு. ஒலிகசி துனியா கம்மல பிறந்துட்டு மகாவிஷரியா பக்கத்துல மிஸ்ர்ல اكتشف آية الأبالة على لقب من جنسية أمه زوجة الشيخ. இந்த லக்கப்னா அபாலான்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னாங்க தெரியல. எப்படி அந்த லக்கப் வந்துச்சுன்னா அவங்க அம்மா வழியில ஜவுஜது ஷேக் ஆயிதோட அசீஸ் அபாலா அட்டா பேர் ஆயிதா அல்லது அவங்க அம்மாவுடைய கணவர் ஆய் அல்லது காணமின் எஹ்லீனில் அபாலியான்ற ஊர்ல இருந்து வந்ததுனால அபஹாசியா அப்படின்னு இருக்கு. ஓகே, நல்ல பாயிண்ட். கான முதீர் சாபிக் யுத்தத்தில் அகாலிமை முஸ்லியா. ஸோ முஸ்லீம் நிறைய இடத்துல அவங்க முதிரா இருந்தாங்க, மேனேஜ்மெண்ட்ல இருந்தாங்க. மின்ஹால் கலூபியால மின்ஹால எப்படின்னா ஆக்சுவலா டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். நிறைய ஊர்ல வேலை பார்த்துருக்காங்க. எங்க கலூபியால மின்ஹால அப்புறம் அப்பூர் சை உஸ்தூத் எங்க படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? உஸ்தூத்ல 2 பேர் பிறப்பாங்க. ஒரு ஆள் ஞாபகம் இருக்கு, இன்னொரு ஆள் ஞாபகம் இருக்கா? உஸ்தூத்ல யார் பிறப்பாங்கன்னு? இவரா சுயூத்தி பிறப்பாங்க ஞாபகம் இருக்கு, இன்னொரு ஆள் பிறப்பாங்க. 4வது இல்ல 3 வரும், ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி பார்ப்போம். வக்மல திராசத்தகும் குல்லியத்தி விக்டோரியான்ற காலேஜ் தான் அவங்களுடைய படிப்பு முடிக்கிறாங்க இஸ்கந்தரியால. அப்புறம் சும்மா மேத்ஸத்தை தௌஃபீக்கியா போறாங்க. ஷிபரா சும்மா மதரசு சாயிதியா, அவர் மதரசு சாயிதியா. அப்புறம் தரசா கானூன்னு தகர்க்க குல்லியத்தில் ஹுக்கூக்ல படிக்கிறாங்க காஹிரால குல்லியத்தில் ஹுக்கூக் ஃபேமஸ் காலேஜா இருக்கும் போல நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. இருக்கட்டும். استمرنا على محاماة لمكتبي وحيد دوس دكتور محامي لمدة عامين. முகாமி ஆக்சுவலா முகாமினா இதுல கூட லாயர் வருது. பாதுகாப்பு ஹமாயினா சரி இருக்கட்டும். ஆக்சுவலா இதுக்கு சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து தெரியல. ஓகே, முகாமியா ப்ராக்டிஸ் பண்ணதுன்னா வஹீத் ஜூஸ் ஸ்பீக் அப்படிங்கிற அவருடைய ஆஃபீஸர் தான். ஒரே லைன் ஜூனியர் லைன் வச்சுக்கோங்க, ஆஃபீஸருக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முத்தத்தி ஆமை 2 வருஷம் அங்க இருந்தாரு. சும்மா இத்தக்கபில் ஹக்குமையா சட்டமான கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க. நிறைய அவருக்கு வேலை கிடைச்சது. பாச பவுலத்து மஜ்லிஸ் நவாப்ல இது பண்றாரு. ஜெயிக்கிறாருன்னு அர்த்தம். அலவியத்தை எதுனா தானே பார்த்தோம், மெம்பரா இருக்கிறாரு. அலவியத்துனா அதுல வின் பண்றாருன்னா ஒருவேளை போட்டி வச்சு எதுவும் இது பண்றாரு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ மஜ்லிஸ் 1929 மெம்பரா இருந்தாரு. சுமாத பாதகா வல்லா இத்த மனாசில் இதாக்கியா வக்கீல் முதிரி. அதுக்கப்புறம் நிறைய பொறுப்புல இருந்தாரு, வக்கீலா இருந்தாரு. முதீரத்தில் புகைரத்தி 1937 முதீரன் கலூபியாவுக்கு முதீரா இருந்தாரு. 1938 முதீரன் சிகும் சும்மா முதீரன் புகைரா ஊர் பேரை சொல்றாங்க. கலூபியாக்கு சுயூமுக்கு புகைராக்கு சும்மா நம்ம ஹாக்கில ஊர் சைதுல இருந்தார். ஹாக்கிமன் அஸ்கரியா அவங்க இருந்தாரு. எங்க முதிரி உஸ்தூட்லயே இருந்திருக்காரு. மேல சொன்னாதான் இங்க சொல்றாங்க கலூபியா மியாஸ் ஊர் சைடு உஸ்தூட். அது இல்லாம இங்க புகைரா ஊர் வருது. இல்ல ஸோ அந்த கவர்மெண்ட் பொறுப்புல இருந்திருக்காரு. இஸ்ரேல உள்ள மஜ்மா அரபியா அரபிக் காங்கிரஸ் அரபிக் அசோசியேஷன்ல மெம்பரா இருந்திருக்காரு. வசல ஜாயிச தௌலத் தக்பீர் அவார்டு வந்துட்டு 1965 மெஷர தீவான அனாத்துல் ஹாயிரா
இவரோட தான் 1943 எழுதுனது லாமா அக்சர யாருக்கு ஷாயிர் முத்தமைஸ். ஷாயிர் முத்தமைஸ்ன்னு இவருக்கு இந்த பேர் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த புக்கு தான், அண்ணாத்துல் ஹாயிரா தான். தென் என்ன ஹால தீவான் குல்லு முஹசிசன் ரசாய் ஜோதித்தி. இந்த தீவான் எல்லாமே அவங்களுடைய ரசாயி ஜோதித்தி மனைவியோடைய ரசா தான் அப்படிங்கிறாங்க. குல்லுக்கும் ஸ்பெசிபிக்கா ஜோதித்தி நூல் அப்படி சொல்லணும். உம்மா அவுலாதிக்கு அவள் முதல் மனைவி பத்தும் அவள் குழந்தையோட தாயை பத்தி வகை ஐலன் நிபுண தம்பி. அவங்க மனைவி யாருன்னா அவங்க சச்சா மேலதான் கல்யாணம் பண்ணி இருக்கிறார். ஓகே. காகிரா 1973 காகிலா ஃபாத்தா இருக்கிறார். அஷர மசூதி ஷாரியா 10 கவிதை புக் இருக்கும். கவிதை புக்ல பொயட்டிக் டிராமான்னு சொல்லலாம். கைசல் பனி நீ மசூதியை பிரார்த்தனை புஸ்தகம் பார்த்துக்கணும். ஊலா மசூதியா இருக்கு. கைஸ் லபனி அப்படிங்கிறது தான் 1943 தான் ஒரு ஃபர்ஸ்ட் மஸ்ரா. காஜ கர்ஷால் அஹதாஸ் கிஸ்ஸத் ஆஷிகின் கமா வரதத் ஃபி கிதாபில் அகானி அஸ்ஃபஹான். ஸோ அஸ்ஃபஹான் அகானி புக்ல வர்றது மாதிரி கிஸ்ஸத் ஆஷிகின்களோட கதையை தான் அவர் ஹாப்பனிங்காக எழுதியிருக்காரு. அல்ல அஹதாசி கிஸ்ஸத் ஆஷிகின். ஓகே. அடுத்து அப்பாசான் கூட சொல்லலாமா? 1947 يقدم فيها الصراعات السياسية والشخصية التي حصل بها أسر الرشيد خلال العباسي وقت خليفة وزوجة جعفر. يقدم فيها الصراعات السياسية والشخصية. அப்புறம் இதுல பர்சனல் அப்புறம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ சிராத்துல பிரச்சனைகளை எழுதுறாரு. அல்லது ஹஃபில பிஹா எது ரஷீத் அவங்களுடைய அப்பாசிய பேரில் ரஷீத் காலத்துல ஏற்பட்டதா இருக்கு. அது அப்பாசியான்னு கூட சொல்லலாம். கரெக்டா அப்பாஸா ஒக்த ஹலீஃபத்தி ஒரு ஜௌஜத் ஜாஃபர். ஜாஃபர் பாத்மேக்கான மனைவிக்கும் அவங்க சகோதரிக்கு ஏற்பட்ட அந்த சில இஷ்யூஸை எழுதுறாரு அப்பாஸா அப்படின்ட்டு. அது ஏன் எழுதணும்? அவங்க பிரச்சனை சரி ரைட் எழுதணும். அப்புறம் நாசிர் அதே 1949ல 1947 नावल في أسلم الأندلسي ظاهرة عبد الرحمن ناصر पर شجرة الدر. நாவல் فيها مأساة ملكة شجرة الدر. ஊர் பேர். அப்போ ஷரத்துரோட மலிக்கத்துடைய கஷ்டங்களை பத்தி பேசுறாரு. பாத வஃபாத் ஜௌஜியா சுல்தான், அவங்க கனவு வஃபாத்தானதுக்கு அப்புறம் ஐயாம் ஐசியா ஹிலால் அல் ரஸ்தி சல்பி அல் மிஸ்ர். ஓகே. அப்புறம் குரூபுல் உந்துஸ் ஃபீஹா அல் ஃபசாது சியாசி, பொலிட்டிக்கல் ஃபசாது அதில் எழுதுறாரு. ஒரு இன்ஹிலாலுல் ஹலகி அல் அரபில் உந்துஸ். அப்புறம் ஷஹரியார் 1955 எழுதுனாங்க. ஷஹரியார் சகர்சாதோட கதை தான். மிக மால்ஜ் தரிகால் கலாயா ஷஹரியார் وهو يضم في خلال شهرزاد افتخا دنيا زاد التي يتنازع حب شهريار. அதான் ஷஹரியார் ஷஹர்சாதோட அந்த அதான் ஜிவாரி ஷஹர்சாத். ஜிவாருன்றத விட ஜிவாருன்னு தான் கரெக்டா இருக்கும். ஓகே இருக்கட்டும். சார் அவங்க இது பத்தின கதை தான் அது. அவுராக்குல் ஹரீஸ் கதூர் அல்ல பிலாதி ஹீரா ஆனி சாதி. ஹீரா நாட்டில் நடக்கிற விஷயங்களை எழுதுறாங்க. எப்போ ஹிஜ்ரி 7ஆவதுல என்னோட சாதை இருக்கா இதான் இஷ்டத்த சிராவ பைன சுல்தான் ஹீரா உலாத்தை கிஸ்ரா. அவங்க எப்போ அந்த சிரா அப்படின்னா ஃபைட்டிங் தான் சொல்லுவாங்க, சண்டை சச்சரவு அந்த மாதிரி தான் எப்படி சொல்றது. எப்பவுமே அந்த அரசருக்கு மற்ற கான்ஃபிளிக்ட்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? ஸ்ட்ரகிள் கான்ஃபிளிக்ட் அந்த மாதிரி சண்டை. ஆக்சுவலா அது சுக்கா யார் யாருக்கும் சுக்கான் அலிசீராக்கும் அப்புறம் கிசாவோட உலாத்துனா யார் தலைவர்கள் அவங்களுக்கு வல்ல பொறுப்புதாரிகள் அவங்களுக்கு மத்தியில் நடந்த சண்டை பிரச்சனைகள். ஒரு ஜிந்துகம் பாதிப்புகள் இஸ்லாம். ஓகே. இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாம் மன்னருக்கும் பழைய நடந்தது ஏதோ ஒண்ணு.
ஈரோடு மக்களுக்கும் கிசாவோட படையினருக்கும் அவருடைய தலைவர்களுக்கும் قافلة النور تتناول أحداث التي وقعت في مطلع الخميس. قيصر 1963 يدور فيها لحظة الخاص من تاريخ روماني استقى أحدها பார்க்கணும். கைசரை பத்தி எழுதியிருக்கிறாரு. يقدم فيها الآلة الحاسمة من تاريخ روماني رومان history تاريخ روماني استقى أحداثها من الروايات பலூத்தாரக் அப்படிங்கிற பலூத்தாரக் ரிவாயத்து அதுல இருந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறாரு. அவரை தாரீக் ஜூலியஸ் கைசர் பத்தி எழுதியிருக்காரு. ஜூலியஸ் சீசரை தான் அப்படி சொல்றாங்களான்னு தெரியல. பாப்பமா, ஜூலியஸ் சீசர்னா அவங்க இதுலதான் வருவாங்க. ஜூலியஸ் சீசர் தான் அது. அவங்களுடைய ஹிஸ்டரி வல் முஹாவர் சிரார் பரூத்திஸ் அண்ட் நபீல். முஹபீர்னா அந்த ஹிவார் முஹாவரனா அதான் டைலாக் கான்வர்சேஷன் அர்த்தம். பரூத்துஸ் நீலக்கும் அல்லது கானத்தில் ஹக்கீபத்தி இபனன் ஹக்கீகத்தி இபனன் கைர ஷராயி கைசர். ஓகே, சரி. கைசரோட பையன் ஆனா ஷரீர் மறுபடி இல்லாத பையன் அப்படிங்கிறான். இதோ யாரு? பரூத்திஸ் அண்ட் நபீல். பேரை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். என்ன புக்கு? கைசர்ன்ற புக்கே. ஸோ கைசர்னா கைசருங்க அவ்வளவு நமக்கு தெரிஞ்சிடும். கிஸ்ரா பத்தி கிசா குடிமக்கள் பத்தி எழுதுறது அவுராக்குல் ஹதீஸ். அதுக்கப்புறம் யாரு? இசாதுல்லா நபீஸ். இவங்கதான் புனித மஸ்ரஹி சூரி சாதுல்லா நபீஸ் கரியத்தை ஹசனின் பார்ல பிறக்கிறாரு. தர்கூஃப்ல ரெண்டு பேர்ல முஸ்லிம்ல பிறந்தது சுயூத்தி வந்து மன்புத்தி. அப்புறம் ஆபீஸ் இப்ராஹிம் உஸ்தூட்டு தானா? அப்போ 3 பேர். சரி, ஓகே. இவர் தர்தூஸ்ல பிறந்தது சாதுல்லா நபீஸ். தர்தூஸ்ல இறந்தது யாரு? யாரு? மாரூன் நக்காஷ். ஓகே. கிதாப் முகைத்தின் பதா யக்ரௌ மாத யஸரஹு மின் குதுபி ரிவாயத். ஸோ கிதாப் ரிவாயத்துல ஆரம்பத்துல என்ன முடியுமோ அதை படிக்க ஆரம்பிச்சாரு. கான அவ்வளவு கிதாபி எக்கத்தனாக உமருஹு 12 வயசுலயே அவருக்கு ஒரே ஒரு புக்கு போதுமான தம்மாத்து மட்டும் வச்சு போறாங்க. என்ன புக்குன்னா புக்குனாக போதுமாக்கி கொண்டாருன்னா புடிச்சு ஒரே புக்கு அவருக்கு 12 வயசுல எது தம்மாத்து மட்டும் ஜிப்ராவுடைய புக்கு. உண்மையாவே இந்த புக்கு நல்லா இருக்கும். பாருங்க, அர்த்தம் வச்சு சொல்றேன். அடுத்தது படிக்கிறதுக்கும் இந்த கதையோட கோர்வையும் நல்லா இருந்துச்சு. في عام 1959 أسس عادل نبيس على ثانوية நாம. ஸோ 1959ல செகண்டரி ஸ்கூல் படிச்சு முடிக்கிறாரு. சாஃபர் இலா காயிரா في منهج الدراسة الحصولي على லைசன்ஸ் حصول على லைசன்ஸ் صحافة. ஸோ ஜேர்னல் லைசன்ஸ் வாங்குறதுக்காக வேண்டி காஹிராக்கு போறாரு மேற்படி படிக்கிறதுக்கு. குல்லியத்தில் ஆதரவு ஜாமியா காஹிரா கைரோ யூனிவர்சிட்டியில தான். وفي أثناء دراستي وقع الانفصال في واحدة بين مصر وسوريا. படிச்சுட்டு இருக்கும்போது பிரிவு ஏற்பட்டது. இவருக்கும் சரி இவருக்கு இல்ல, பைனல் மிஸ்ரி சூரியா சிரியா மிஸ்ரும் பிரிஞ்சிருக்கு. அசரா கசினாலே அது ரொம்ப வருத்தப்பட்டார். ஓகே. 1962ல நஷரல் மஜல்லா ஆதாப் வெளியிடுறாரு. 1962ல மஜல்லா ஆதாப்னு வெளியிடுறாரு. மக்காலன் ஹவுல வாதத்தில் இன்பிசார் வைத்தத்தி மக்காலத்தை செஞ்சறியில இருக்கட்டும். இதுல ஹவுலல் வஹதத்தி வல் இன்கிசால் ஒன்னா இருந்ததையும் பிரிஞ்சிருந்ததையும் பத்தி ஆர்டிகல் எழுதுறாரு. இத்தத்து மக்காலத்து சரியில்லை. ஜரிதா நசர்ல நிறைய ஆர்டிகல் எழுதுறாரு.
وفي عام 1963 حصل سعد بن عبيد லைசன்ஸ் சஹாஃபா 1963 தான் வாங்குறாரு. எப்போ போறாரு? 1959ல முடிச்சுட்டு, ஆனா 59 எண்ட்ல போயிட்டுனா 60 ஆரம்பத்துல போயிருக்கணும். இந்த காய் லைசன்ஸ் வாங்க 62 3 வருஷத்துல அது வாங்குறாரு. யூஜி மாதிரின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதே 1963ல ஹசல சாதுல்லா நபி லைசன்ஸ் சஹாஃபா வாங்கிட்டாரு. ஆதாயில திரும்ப திமிஷ்க்கு வர்றாரு. தஸ்லிமோ வசீஃபத்தும் விசாரிச்சு சகாஃபா. அப்போ விசாரிச்சு சகாஃபாவோட வேலை வந்து பீஸ்ஃபுல்லா ரெடியா இருக்கு. இப்போ 1964ல அசாபாஹு நஷாத்துல் அதபி ஐசூர் அஷர சலாத்து மஸ்ரஹியத் கசீரா. 1964ல அசாபு நஷாத்துல் அதபி அதபுல் அரபியோட சுறுசுறுப்பு நஷாத்து ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க அர்த்தம் வச்சுக்கோங்க. ஐசூர் நஷர் சலாத்து மஸ்ரஹியத் 3 மஸ்ரஹியத் ஷார்ட் டிராமா இருக்கிறாரு. தியாதாபின் பைரூத்தி ஆதாப்ல மொக்கஃபல் அரபி திமிஷ் வகை மஸ்ரஹியத்தோ என்னென்னா ஃபர்ஸ்ட் தம் துஸ்ஸத்து அல் ரசீஃப் மாசாத் அல் பாயு தபசுல் ஃபகீரா. புவர் தபீஸ் பாயியோடைய செல்லருடைய துஸ்ஸத்து அல் ரசீஃப். அப்படின்னா காப்ஸ் பெனாம்னு அர்த்தம். ரசீப்னா ரசீப்னா மொட்டை மாடிக்கு சொல்லுவாங்க என்ன பார்த்து. ஓகே, ரசீப்னா பிளாட்ஃபார்ம், ஃபுட்பாத். ஓகே, பாடி இந்த ஃபுட்பாத் ஏதோ பணம் கிடக்கு. அதை பத்தி எழுதியிருக்காரு. 3 மசாலா தான் 1964ல. வாம் 1965 சதுரத்தை 1964ல 3 மாதம் தெரியல. அடுத்த வருஷம் அவருக்கு அந்த நஷாத் வந்தது, இன்ட்ரெஸ்ட் வந்தது எழுதினாருன்னு சொல்றாங்க. 1965ல சதுரத் அபுல் மஜ்மூத்தில் அஹம் நஸ்ரியாத்தில் கசீரா. ஸோ ஃபர்ஸ்ட் மஜ்மூ எழுதுறாங்க ஷார்ட் டிராமால. வசார் சஹாஃபா ஹிகான் ஜூக்கல் தமாசில். ஹிகாயா ஜூக்கத்து தமாசில் பார்க்கலாம். ஓகே, 1966ல அசல துனாஃபிஸ் அலா இஜாசத் திராசா ஃபி விசாரத் சகாஃப் சாஃபர் இலா பாரிஸ். திராசத்துக்கான விசாரத் மார்க்ல அவார்டு ஒன்று கிடைக்குது. ஸோ பாரிஸுக்கு போறாரு. எக்ஸுலோ அலல் ஹயாத்தி சகாஃபா கொண்டாட்டே தெரிசு மசலா இருக்காங்க. வந்து யூரோப்பியன் டிராமா படிக்கிறார். பாசபு ஜாயித்தி சுல்தான் ஒய்ஸ் அவார்டு வாங்கியிருக்கிறாரு மசலாவில். அப்புறம் அசாபோ நபிஸ் மரில் சுல்தான், இவருக்கு என்ன அஜபாலாக்கும் கேன்சர் தான். அவார்ட் 1990ஸ்ல 1997ல இறந்துட்டார். அப்புறம் இதோட கிதாபு இதோட இது என்ன முடியுது, மிஸ்ரியாத் முடியுது. அடுத்து நம்ம